ஹலோ எவ்ரிவன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ஐடிஸ் அட்மிஷன் வந்து டிப்பிக்கலா வந்து ஜூன் மந்த்ல வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ செகண்ட் வீக் ஆஃப் ஜூன்ல வந்து டிப்பிக்கலா வந்து உங்க என்ஐடிஸ் அட்மிஷன் இருக்கும். பட் என்ஐடி அட்மிஷன்ஸ் வந்து எந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்கும்? ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? என்னென்ன பண்ணணும்? அப்படின்றத தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம இப்போ வந்து என்ஐடிஸ் வந்து மாஸ்டர்ஸ் அட்மிஷன் வரைக்கும் பார்க்கலாம். ஸோ என்ஐடி ஹோம் பேஜ்ல போயிட்டு அட்மிஷன்ல போனீங்கன்னா என்ன ஆகும்னா, they'll show the options. ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கறதுனால வில் கோ ஃபார் எம்எஸ்சி. ஆர் யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் எம்எஸ்சி ரிசர்ச் எடுக்கலாம், ஆர் இன்டிகிரேட்டட் கோர்ஸ் கூட எடுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து எம்எஸ்சி வந்து இது பண்றேன், செலக்ட் பண்றேன். ஸோ எம்எஸ்சி அட்மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிப்பிக்கலி இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் இன் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படின்னீங்கன்னா, எப்பவுமே இட் வில் பி டேக்கன் த்ரூ பை யுவர் சிசிஎம்என் ப்ராசஸ். ஓகே. ஸோ சிசிஎம்என்னா என்ன இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. சென்ட்ரலைஸ்ட் கவுன்சிலிங் ஃபார் யுவர் எம்எஸ்சி அட்மிஷன். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ காமன் பிளாட்ஃபார்ம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐஐடி ஜாம் ஸ்கோர்ஸை வச்சு ஐஐடிஸில் வந்து என்ன பண்ணுவாங்க, யூ வில் கெட் பிளேஸ்ட் இன் ஐஐடிஸ். கரெக்டா? ஸோ ஒன்ஸ் ஐஐடிஸில் வந்து பிளேசிங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஒன்ஸ் ஐஐடி அட்மிஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னும் போது நெக்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் ஆகும்னா உங்க என்ஐடி அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ என்ஐடி அட்மிஷன்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஐஐடி அட்மிஷன்ஸ்ல என்ன ரேங்கிங்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஓவரா இருக்கும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ஐடி ரேங்கிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா காலேஜ் வந்து இது பண்ணுவாங்க, அலாட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணா போதும்னா, ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணா போதும். ஒரு என்ஐடி வெப்பேஜ்லயும் போய் நம்ம என்ன பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஓகே. ஸோ அதாவது ஒரு என்ஐடி வெப்பேஜ்லயும் போய் நம்ம வந்து அப்ளிகேஷன் போடணும்னு அவசியம் இல்ல. என்ஐடி அண்ட் தென் இங்கேயும் என்ன இருக்கும்னா, உங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டீஸ் குடுக்க முடியும். ஸோ ஒரு 3 காலேஜஸ் வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணி, நான் எய்தர் 3 காலேஜஸ்ல வந்து செலக்ட் லைக் ஐ வில் சூஸ் அப்படின்ற மாரி சேம் ஆஸ் யுவர் ஐஐடி நீங்களும் இங்க என்ன குடுத்துக்கலாம், ப்ரியாரிட்டீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா, சிசிஎம்என் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து இன்னும் டீடைல்டா பார்த்துக்கலாம். ஸோ பட் பிஃபோர் தட் இப்போ இந்த சிசிஎம்என் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 டேஸ் இருக்கு. பட் இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும், இந்த டைம்ல நம்மளுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, இது சிசிஎம்என் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? சென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம்ன்றதுனால ஆல் இந்தியாவில் நடக்கிறதுனால, ஸோ இதுல வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து ஒரு யூனிக் ஃபார்மேட், சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ்ட் ஃபார்மேட்ல தான் இருக்கணும். ஸோ நம்ம வந்து நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண முடியாது, அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிசிஎம்என் அட்மிஷன் வெப் பேஜ்குள்ள போகணும். ஓகே. திஸ் இஸ் யர் சிசிஎம்என் அட்மிஷன் பேஜ். ஸோ சிசிஎம்என் வெப் பேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்க, இன்னும் வந்து ஜூன் மந்த் எக்ஸாம் வந்து லைக் ஜூன் மந்த் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகல. பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, த ஃபார்மேட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ். ஸோ சர்டிஃபிகேட்ஸோட ஃபார்மேட்ஸ் வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படின்றத வந்து அவங்க வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் என்ன செக் பண்ணலாம்னா, டேப்ல வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஃபார்மேட்ஸ்ன்னு இருக்கு. ஸோ யூ கேன் டைரக்ட்லி கோ ஃபார் தி சர்டிஃபிகேட் ஃபார்மேட்ஸ். ஓகே. ஸோ சர்டிஃபிகேட் ஃபார்மேட்ஸில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இது பண்ணியிருக்கணும், ஃபார்மேட் ஆஃப் யுவர் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ சிம்பிளி இந்த பேஜ் என்ன பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ இஃப் யூ டவுன்லோட் திஸ் பேஜ் வில் பி டவுன்லோடட். ஸோ எதுக்கு இந்த ஃபார்மேட் ஆஃப் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன இருக்கும்னா, ஒரு காலேஜ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஒரு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இல்லை, மார்க் ஷீட்ஸ் வந்து லைக் 4 செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ் இல்லை டிகிரி சர்டிஃபிகேட் வந்து டிகிரி சர்டிஃபிகேட் டிப்பிக்கலி கொஞ்சம் லேட்டாக தான் தருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி காலேஜ் அப்ளிகேஷன் போகும்போது யூ நீட் அ போனஃபைட். ஓகே. ஸோ அந்த போனஃபைட் ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளி என்ன பண்ணுங்க, யூ நீட் டு டவுன்லோட் திஸ் ஃபார்மேட் அண்ட் தென் ஃபில் திஸ் ஃபார்மேட். இதை எடுத்துகிட்டு போய் உங்கள் யூனிவர்சிட்டியில் ஹெச்ஓடி கிட்ட சிக்னேச்சர் அண்ட் சைன் வாங்கி அப்லோட் பண்ணணும். ஓகே. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் அண்ட் திஸ் இஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேட்டகரி சர்டிஃபிகேட். ஸோ இஃப் யூ பிலாங் டு எக்கனாமிக்லி வீக் கிளாஸ் ஆர் ஓபிசி ஆர் எஸ்சி எஸ்டி ஆர் எனிதிங் எல்ஸ், அதுக்கேற்ற மாதிரி என்ன இருக்குது, ஆல்மோஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. பேஸ்ட் ஆன் யுவர் கிளாஸ் யூ கேன் டவுன்லோட் அண்ட் கெட் தி சர்டிஃபிகேட்ஸ். ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் வந்து இப்போ ஓபிசி சர்டிஃபிகேட்ஸ் வாங்கலைன்னா யூ நீட் டு டவுன்லோட் திஸ் ஃபார்ம் அண்ட் கெட் சிக்னேச்சர் ஃப்ரம் யர் தாலுக் ஆஃபீஸ். ஸோ தாலுக் ஆஃபீஸில் போயிட்டு சிக்னேச்சர் வாங்கலாம், ஆர் இப்போ வந்து ஆன்லைன்லேயும் பண்ணலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இ சேவை மையம் போனீங்கன்னா கூட அங்கே கூட என்ன பண்ணிடலாம், ஆன்லைன்ல இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கலாம். ஸோ அது எல்லாமே என்ன பண்ணலாம்னா பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் கெட் இட். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து சிசிஎம்என் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முடிச்சிட்டிங்கன்னா இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் யூ அண்ட் வெரி ஈஸி ஃபார் யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
ஸோ இது எல்லாமே இது பண்ணும்போது நீங்க என்ன ஃபில் பண்ணணும்னா இது. ஸோ அண்டர்டேக்கிங் சப்மிட்டட். ஸோ ஒன்ஸ் வந்து உங்க சிசிஎம்என் ப்ராசஸ்ல உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னும்போது யூ ஹேவ் ஒன் மோர் ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்ம்ல வந்து என்னன்னா, ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது, சிசிஎம்என் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ் அட்மிஷன்ஸ் டிப்பிக்கலி ஜூலைல நடக்கும். ஸோ நீங்க வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல போய் ஜாயின் பண்ற மாரி இருக்கும் என்ஐடிஸ்ல. ஓகேவா? ஜூலை லாஸ்ட் வீக் ஆர் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து ஜாயின் பண்ற மாரி இருக்கும். ஸோ பை தட் டைம் உங்களுக்கு வந்து யூ வில் எனிவே கெட் யுவர் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் டிகிரி வந்து உங்க காலேஜ்ல வந்து தந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து இந்த ஃபார்ம் கூட வந்து அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து அட் தி எண்ட் ஆஃப் தி சிசிஎம்என் ப்ராசஸ்ல தான் இருக்கும். பட் திஸ் ஷுட் பி கன்சிடர்ட். ஓகே. ஸோ இது வந்து என்ன பண்ணக்கூடாது, அந்த டைம்ல வந்து நீங்க வந்து என்ன ஃபார்மேட், என்ன ஃபார்ம்ன்றது வந்து யோசிக்கக்கூடாது. அண்ட் பை தென் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெறைய பேரோட டேட் ஆஃப் பர்த் வந்து மிஸ்டேக்கா இருந்தா தட் கேன் ஆல்சோ பி சேஞ்ச்டு ஹியர். ஓகே. ஸோ அண்ட் தென் தே ஹேவ் அதர் கேட்டகரிஸ். இஃப் யூ பிலாங் டு எனி அதர் கேட்டகரி ஆர் நீங்க வந்து இங்க பாருங்க கேட்டகரி சேஞ்சஸ். ஸோ நீங்க இப்போ வந்து எக்கனாமிக்லி வீக் கிளாஸ் ஆர் ஜென்ரல் கேட்டகரியில இருந்து ஓபிசி அந்த மாதிரி அப்ளை பண்றீங்கன்னா கூட யூ கேன் யூஸ் திஸ் சேஞ்ச் கேட்டகரி சேஞ்ச் ஃபார்மேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அண்ட் உங்களோட க்ரைட்டீரியாக்கு ஏற்ற மாதிரி என்ன ஃபார்மேட் வந்து வேணும். ஸோ எதுக்கெல்லாம் வந்து யார் யார்கிட்டலாம் சைன் வாங்கணும், காலேஜில் போய் சைன் வாங்கணுமா, இல்லை கேட்டகரி சர்டிஃபிகேட்னா தாலுக் ஆஃபீஸ் போகணுமா, ஸோ எல்லாத்தையும் வந்து இப்போவே நம்ம வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா, ஸோ சிசிஎம்என் ப்ராசஸ் ஜூன் மந்த்தில் ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளுக்கு அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஓகே. ஸோ சிசிஎம்என் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்லி உங்களோட என்ஐடிஸ் இந்தியாவில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா என்ஐடிஸ்க்குமே வந்து சிசிஎம்என் ப்ராசஸில் தான் இருக்கும். அண்ட் ஃபர்தராக இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐஇஎஸ்டி ஷிப் ஊருக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் சிஎஃப்ஐடி சிஎஃப்டிஐனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நத்திங் பட் யுவர் கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூட்ஸ். ஓகே. ஸோ இந்தியாவில் வந்து நம்ம என்ஐடிஸ் ஐஐடிஸ்க்கு அப்புறமா வந்து தெர் ஆர் சம் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் விச் ஆல்சோ கிவ் ஃபண்டிங்ஸ். ஓகேவா? ஸோ அங்கே கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த சிசிஎம்என் ப்ராசஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகே. ஸோ சிசிஎம்என் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர்லி உங்கள் ஜாம் ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும். அண்ட் வில் சி தோஸ் இன் டீட்டெயில் இன் தி next month. Okay. So once CCMN process start on, we'll see everything in detail. So if you have any other doubts, let me know in the comment section. Thank you.